இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜூன் 23, 2024 பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள்: இயேசு உலகை படைக்கின்றார், படைத்த உலகத்தை பராமரிக்கின்றார், அதை ஆண்டு நடத்துகிற, அதை கட்டுப்படுத்துகிற அனைத்து அற்புதங்களையும் பலத்தையும் ஆற்றலையும் இயேசு கொண்டிருக்கிறார். இந்த மாபெரும் உண்மையை நமக்கு இன்று உணர்த்துகிறார். படைப்பு என்று சொல்லுகிற பொழுது மனிதரும் அதில் அடக்கமாகும். ஆக மனிதரையும் பண்படுத்துகிற, அவருடைய அதிகாரத்துக்கு உட்படுத்துகிற நல்ல மனதை கொண்டவர் இயேசு ஆண்டவர். குறிப்பாக இன்று மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அதை அமைதியாக்குகின்ற ஒரு நிகழ்வு. அன்று பல உவமைகளால் மக்களுக்கு இயேசு எடுத்துரைக்கிறார், விளக்கி சொல்கிறார். விளக்கு உவமை, தானாக முளைத்த விதையின் உவமை, கடுகு விதையின் உவமை என்று பல்வேறு உவமைகளால் மக்களுக்கு எடுத்து சொல்லிய பிறகு மக்கள் அந்த சீடர்களை கூட்டிக் கொண்டு அவர் செல்கிறார். அற்புதமான வார்த்தைகள் கவனியுங்களேன். வாருங்கள், அக்கறைக்கு செல்வோம். இதில் பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அர்த்தத்திற்கு பிறகு வருவோம். ஆக சீடரும் இயேசுவும் ஒரு படகில், மற்ற படகுகளும் அங்கு செல்கின்றன. போகின்ற பொழுது பெரிய புயல் காற்று திடீரென்று உருவாகிறது. படகு தத்தளிக்கிறது. பெரிய அலைகள் உருவாகி அந்த படகு மேல் மோத ஆரம்பிக்கிறது. சீடர்கள் நிலைகுலைந்து போகிறார்கள். தண்ணீர் நிரம்ப ஆரம்பிக்கிறது. எனவே பயந்து போன, நொறுங்கி போன சீடர்கள் இயேசுவிடம் ஓடுகிறார்கள். இயேசுவோ இந்த சூழ்நிலையில் பின்பகுதியில் தலையினை வைத்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். வித்தியாசமான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆக எந்த நிகழ்வும் உலகில் கடவுளின் கரத்திற்கு விளிம்பில் செல்லாது. நடைபெறுகின்ற நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமூகத்தில், உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளும் இயேசுவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. எனவே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சீடர்களோ சென்று அவர் தட்டி எழுப்பி, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் சாக போகிறோமே என்று புலம்புகிறார்கள், தவிக்கிறார்கள். இயேசு எழுந்து அந்த காற்றை கடிந்து கொண்டார். கடல் இறைந்தது, அதை அமைதியாக்கினார். பின்பு சீடர்களை பார்த்து கேட்கிறார், இன்னும் உமக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் கலங்குகிறீர்கள்? அன்று சீடர்களை கேட்ட கேள்வி இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார், ஏன் கலங்குகிறீர்கள்? இன்னும் உமக்கு நம்பிக்கை வரவில்லையா? இரு வினாக்களும் நம்மை மீண்டும் மீண்டுமாக நம்முடைய இதயங்களிலும் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒலிப்பது நல்லது. இயேசு கேட்கிறார். அப்ப பதிலை நாம் தேடுகிறோம். யாரை தேடுகிறோம்? இயேசு இடத்தில் பதில் இருக்கிறது, அவரிடம் செல்ல வேண்டும். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கை சூழலில் பல்வேறு சோதனைகள், நெருக்கடிகள், இக்கட்டுகள் அந்த கடல் அலைகளைப் போல மோதிக்கொண்டே இருக்கும். நமக்கு பயத்தை உருவாக்கும், அச்சத்தை உருவாக்கும், நம்மை பதட்டமடைய செய்யும், பரபரப்பை உண்டாக்கும், நம்மை நிலைகுலைய செய்யும். இயேசுவின் வார்த்தைகள், ஏன் கலங்குகிறீர்கள், நான் இருக்கிறேன். ஆக இயேசுவின் உடனிருப்பு நமக்கு நம்பிக்கையையும் பொது தெம்பையும் பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் கொடுக்கிறது. அன்பர்களே, நாம் விடுதலை பயணத்தை நோக்கி பார்ப்போம். விடுதலை பயணத்தில் 14ஆம் அதிகாரத்தில் மோசே மக்களை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்படுகிறார். செங்கடலை கடந்தாக வேண்டும். எப்படி கடப்பது? பெரிய கடல், வேறு வழியே கிடையாது. ஆனால் மோசேக்கு நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் உதவிடுவார் என்று. கடவுள் இறங்கி வருகிறார். மோசேயை பார்த்து அதை 2ஆக பிரி என்றார்.
அந்த கடல், அதனுடைய நீர்த்திரள் பெரிய சோறு போல இரு பக்கம் நின்று கொண்டு அந்த உலர்ந்த தரையானது உருவாக்கப்படுகிறது. மக்கள் கடந்து சென்றார்கள். அன்பர்களை கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஒவ்வொரு பிரச்சனையும், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையையே சுவராக மாற்றக்கூடியவர் இயேசு ஆண்டவர். பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் நமக்கு பக்க பலமாக சுவராக மாற்றி அதன் உள்ளே நம்மை நடத்தி செல்வார் இயேசு ஆண்டவர். எப்படிப்பட்ட தரை குழப்பமான நிலையில் இருந்தாலும், காலை வைக்க முடியாது என்று சகதியாக இருந்தால் கூட ஒரு நிமிடத்தில் நொடியில் இயேசு அதை உலர்த்தி விடுவார். இயேசுவின் பாடம் சொல்வது என்ன? எப்படிப்பட்ட துயரமான நிலை இருந்தாலும் நீங்கள் அஞ்சாதீர்கள். அன்று மக்களை பார்த்த ஆண்டவர் சொன்னார். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13 வசனங்கள். அதுல தெளிவாக சொல்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள், நிலை குலையாதீர்கள். ஏனென்றால் இன்று நம்முடைய கடவுள் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரப்போகிறார், நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி அன்று உண்மையை உரைத்தார். அற்புதம் நிகழ்ந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உண்மை நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை கொடுக்கிறது. இயேசு இயற்கையை கடிந்து கொள்கிறார். இதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்விற்கு புறம்பாக இருக்கிறதோ, எதிராக இருக்கிறதோ, அவற்றையெல்லாம் மாற்றி நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய கருவியாக, சூழ்நிலையாக இயேசு மாற்றுகிறார். அந்த வல்லமை இயேசுவிடம் இருக்கிறது. இயேசுவை நாடி செல்ல வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அன்பர்களே. நான் தொடக்கத்தில் சொன்னேன், இயேசு சீடர்களை பார்த்து வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்று சொன்னார் அல்லவா? இன்று நம்மையும் பார்த்து சொல்கிறார், வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம். அப்ப இந்த கரை என்ன? அவநம்பிக்கையின் கரையில் இருந்து, நம்பிக்கையற்ற மனநிலையிலிருந்து, கலங்கி போயிருக்கிற மனநிலையிலிருந்து, இந்த கரையிலிருந்து நாம் இயேசு என்ற அந்த பாதுகாப்பான கரைக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த செல்லுதல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு உடன் இருக்கிறார். இந்த மாபெரும் உண்மையை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் அக்கறைக்கு இயேசுவோடு செல்வோம். இயேசு நம்மை பாதுகாப்பார், வாழ்வழிப்பார். ஜெபிப்போமா? எங்களை பார்த்து பராமரித்து வருகிற கடவுளே, நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கை சூழலில் அன்று சீடர்கள் தத்தளித்தது போல நாங்களும் தத்தளிக்கிறோம். உடைந்து போகிறோம், நொந்து போகிறோம், பயந்து போகிறோம், பதற்றம் அடைகிறோம், நிலைகுலைந்து போகிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தைகள் இன்று எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றன, நம்பிக்கை ஊட்டுகின்றன. உமது உடனிருப்பை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவே, எங்களை இந்த கரையிலிருந்து, அவநம்பிக்கை என்ற கரையிலிருந்து சீடர்களை அழைத்து சென்றது போல எங்களையும் இன்றும் ஒவ்வொரு நாளும் அந்த கரைக்கு அழைத்து செல்லும் ஆண்டவரே, எங்களையும் வாழ்வித்தருளும். ஆமேன்.